Hi friends, welcome to Tamil video tutorial. இந்த வீடியோ டியூட்டோரியலில் நாம் refine edge அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோ டியூட்டோரியலில் நாம் செலெக்ஷன் டூல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த செலெக்ஷன் டூல்ஸை வச்சு நாம் செலக்ட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜ் எப்படி ஸ்மூத் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு தான் இந்த refine edge கமாண்ட் டூல் யூஸ் ஆகுது. நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம செலெக்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இந்த மாதிரி ஒரு இமேஜோட, அதாவது இந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் இந்த refine edge டூல் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, நாம் அதை எப்படின்னு இந்த இமேஜை வச்சு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பாலிகனால் லேசர் டூலை யூஸ் பண்ணுறேன். சிம்பிளாக இருக்கும். வர டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு பென் டூலை பற்றி சொல்லித்தரேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த பாலிகனால் லேசர் டூலை யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு டெமோ கட்டுறதுக்காக சும்மா ரஃபாக இந்த இமேஜை கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சும்மா ரஃபாக இப்படி கட் பண்ணலாம். இந்த ஹேரை நம்ம இது இப்படி இந்த டீட்டெயிலாக இப்படி செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா ரஃபாகவே இந்த இமேஜை கட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷனுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா refine edge அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Alt Control R. நான் இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வி மோடில் இருக்காது, வி மோட் இந்த மோடில் தான் இருக்கும். நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது இந்த ஓவர் லேயர், ஆன் பிளாக், ஆன் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், ஆன் லேயர்ஸ், ரிவர் லேயர்ஸ். நான் அதை ஓவர்லே இந்த மோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்த மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த இவ்வளோ இந்த இடத்துல இந்த ஹேர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எல்லாம் கட் பண்ணல. இதுக்கு நம்ம இந்த ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். இந்த ப்ரஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்கள் கீபோர்டில் இருக்கிற இந்த ப்ராக்கெட் கீ இதான் யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட் கீ, லெஃப்ட் ப்ராக்கெட் கீ வந்து இதோட சைஸை குறைக்கும், ரைட் ப்ராக்கெட் கீ இதோட சைஸை அதிகப்படுத்தும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த விட்டு போன இந்த ஹேரை நான் இந்த ப்ரஷ் டூலை வச்சு செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் பிளாக் கலராக இருந்துச்சுன்னா செலக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. இந்த ஸ்மார்ட் ரேடியஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட செலெக்ஷனை எடுத்துக்கும். இது ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரேடியஸ்ங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ண இந்த செலெக்ஷனோட எட்ஜை நம்ம அந்த செலக்ட் பண்ண எட்ஜோட பிக்சலை கொஞ்சம் அதிகப்படுத்தும் இல்லை குறைக்கும். இதை அதிகப்படுத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா. ஆனால் நம்ம இதை எதுவுமே மாற்ற வேணாம், ஜீரோவிலே இருக்கட்டும். ஸ்மூத்னஸ் நம்ம கொஞ்சம் நம்ம கூட்டிக்கலாம். ஃபெதர் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது இந்த எட்ஜை தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போது இந்த டூல் தேவைப்படாது. ஸோ இந்த எந்த செலெக்ஷனையும் மாற்ற வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே ஜீரோவிலே இருக்கட்டும். இப்போ நான் ஓகே பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த ஹேரில் செலக்ட் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக இந்த லேயரை நான் வந்து நியூ லேயரை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லேயரில் போயிட்டு இந்த நியூ லேயர் வயாக காப்பி கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் +J, நியூ லேயர் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து தெளிவாக காட்டுறேன்.
பார்த்தீங்களா? இந்த ஹேர் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணல. அந்த ரீஃபைன் எட்ஜ் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் வந்து கொஞ்சம் அப்பியர் ஆகுது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேண்ட் டூல் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சரி இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த லேயரை நம்ம எடிட் பண்ணுறோமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஷனும் அங்கே அப்பியர் ஆகும். லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேண்ட் டூலை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் பிளாக் ஷேடோ வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரியல் கலர் வந்திருக்கும். அந்த பிளாக் கலர் அந்த ஒயிட் ஷேடோலாம் போயிருக்கும். அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல்னா உங்களுக்கு கலரை பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி அதை மாடிஃபை பண்ணுறது, அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.